Hi, I am Sostik from SRT Study Circle Group, PGTRB Computer Instructor Grade 1, Unit 5, Programming in C++. அதில் நம்ம PHP அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். PHP இது இரண்டாவது வீடியோ, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். Introduction to Hypertext Pre-Processor, PHP. அதில் இன்றைக்கி நம்ம வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் பார்க்கலாம். வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் describes in detail about website development and hosting through network. இன்டர்நெட் ஆர் இன்டர்நெட் மூலியமாவோ வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறது அல்லது அந்த வெப்சைட்டை ஹோஸ்டிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் கான்செப்டில் வருது. The process of development also includes web content generation, web page designing, website security and so on. Web content generate பண்ணுறது, வெப் பேஜ் டிசைன் பண்ணுறது, வெப்சைட் செக்யூரிட்டி எல்லாமே இதில் வந்துடுது. அதுக்கு பேர் வந்து ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் இதில் வந்துடுது. How PHP script work? Website or web page is developed by the programmer using PHP script. So programmer website அல்லது அந்த web page create பண்ணுறாங்க. Finally, the entire website codes are moved to web server path in a remote server machine. Web server pathல இந்த website code வந்து காப்பி பண்ணுறாங்க. From client side, the end user opens a browser, types the URL of the website or web page and initiates the request to remote server machine over the network. ஸோ client sideல இருந்து ப்ரௌசரில் அந்த வெப்சைட் யூஆர்எல்லையோ அல்லது வெப் பேஜ் யூஆர்எல்லையோ நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குது சர்வர் மெஷினுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் வெப் ப்ரௌசர் மூலிமா client சைடில் இருந்து. ஆஃப்டர் ரிசீவிங் த ரிக்வஸ்ட் ஃப்ரம் client மெஷின், த வெப் சர்வர் ட்ரைஸ் டு கம்பைல் அண்ட் இன்டர்பிரட் த PHP கோட் விச் இஸ் அவைலபிள் இன் ரிமோட் மெஷின். ஸோ சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த client மெஷின்கிட்ட இருந்து வந்த அந்த ரெக்வஸ்ட்டை வெப் சர்வர் என்ன கம்பைல் பண்ணுது, இன்டர்பிரேட் பண்ணுது. PHP கோடு ஏற்கனவே சர்வரில் இருக்கக்கூடிய அந்த ரிமோட் மெஷினில் இருக்கக்கூடிய PHP கோடை வச்சு கம்பைல் பண்ணுது, இன்டர்பிரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வில் பி ஜெனரேட்டட். ஸோ அதுக்கு தகுந்த பதில் கொடுக்குது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது. கிளைண்ட் என்ன கேட்குதோ அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அண்டு சென்ட் பேக் டு த கிளைண்ட் மெஷின் ஓவர் த நெட்ஒர்க் ஃப்ரம் வெப் சர்வர். ஸோ வெப் சர்வர்லேருந்து கிளைண்ட் மெஷினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது நெட்ஒர்க் மூலிமா. ஃபைனலி த ப்ரௌசர் விச் இஸ் இன்ஸ்டால்டு இன் த கிளைண்ட் மெஷின் ரிசீவ்ஸ் த ரெஸ்பான்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ் த அவுட்புட் டு யூசர். ஸோ ஃபைனலாக வெப் ப்ரௌசர், அதாவது கூகுள் குரோமு, ஒபேரா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இந்த கிளைண்ட் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அது தான் வந்து சர்வர் மெஷின் ரெஸ்பான்ஸ் பண்ணதை ரிசீவ் பண்ணிக்குது, அப்புறம் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுது யூசருக்கு. PHP சின்டாக்ஸு. PHP யூசஸ் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சின்டாக்ஸ். தே ஆர் ஆஸ் ஃபாலோஸ். மொத்தம் 3 டைப் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்குது PHPயில். 1 டிஃபால்ட் சின்டாக்ஸ், 2 ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ், 3 HTML ஸ்கிரிப்ட் எம்பெடட் டேக்ஸ். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. PHPயில் 3 சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெப் ப்ரௌசர் இருக்குது கிளைண்ட் சைடில். அது என்ன பண்ணுதுன்னா ரெக்வஸ்ட் பண்ணுது. 1 ரெக்வஸ்ட் பண்ணுது. அது வந்து வெப் சர்வர் அப்பாச்சி, IIS அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அங்கேருந்து PHP கோடு போகுது. திருப்பியும் PHP கோட்லேருந்து இந்த மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், ஆரக்கல் இந்த சர்வரில் ஒர்க் ஆகுது. திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணுது அப்பாச்சிக்கு. PHP கோட்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுது. அங்கேருந்து திரும்பியும் வெப் சர்வருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. 4th ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இது எல்லாமே அப்படியே லைனாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை அப்படியே மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா படம் கொடுத்துட்டே கூட ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஃபைல் சிஸ்டம். ஃபோல்டர் சிம்பல் வந்து ஃபைல் சிஸ்டம். இது வந்து டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. கிளைண்ட் டு சர்வர் ரெக்வஸ்ட். ஸோ டிஃபால்ட் சின்டாக்ஸ் மொத்தம் 3 இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு டிஃபால்ட் சின்டாக்ஸ். த டிஃபால்ட் சின்டாக்ஸ் பிகின் வித் லெஸ் தேன் $PHP அண்ட் க்ளோஸ் வித் greater than. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபால்ட் சின்டாக்ஸ் PHPயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஓப்பனிங் PHP டேக், இந்த லெஸ் தேன் ஓப்பனிங் PHP டேக். ஸோ PHPன்ற வேர்டு கொடுக்குறோம். எக்கோ அப்படின்றது அவுட்புட் 1 or more ஸ்ட்ரிங். ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த எக்கோ அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹலோ வேர்ல்டு டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறோம். இதுதான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆக போகிறது. செமிகோலன் வந்து எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் PHP டேக், greater than, அது வந்து க்ளோசிங் PHP டேக். இதையும் அப்படியே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. PHP டிஃபால்ட் சின்டாக்ஸ் இதுதான். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஓப்பன் டேக்ஸு. The short open tags begin with less than and closes with
கொஷின் மார்க் கிரேட்டர் தென். ஸோ இது வந்து ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ். இந்த ஷார்ட் ஓப்பன் டேக்ஸுக்கும் டிஃபால்ட் சின்டாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த PHP ஒன்று தான். இதில் PHP இருக்குது, இதில் PHP இல்லை. அதுதான், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. பட் அட்மின் யூசர் ஹேஸ் டு எனேபிள் ஷார்ட் ஸ்டைல்ஸ் டேக்ஸ் செட்டிங் இன் php.ini ஃபைல் ஆன் த சர்வர். ஸோ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட்மின் வந்து இந்த ஃபைலை எனேபிள் பண்ணணும், php.ini. இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் PHP டேக் வந்து லெஸ் தேன் கொஷின் மார்க்கு, எக்கோ அப்படின்றது ஸ்ட்ரிங் அவுட்புட்டு கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு என்ன அவுட்புட் வரணுமோ அது ஹலோ வேர்ல்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். செமிகோலன் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு செமிகோலன் க்ளோசிங் PHP டேக்கை க்ளோஸ் பண்ணுறது. கொஷின் மார்க் கிரேட்டர் தேன். நெக்ஸ்ட்டு HTML ஸ்கிரிப்ட் எம்பெடட் டேக்ஸ். HTML script embedded tags. HTML script embedded tags looks just like HTML script tag. HTML script tag மாதிரியே இருக்கும் இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். less than script language equal to PHP. echo this is HTML script tags. script க்ளோஸ் பண்ணிட்டாங்க. The above syntax is created and saved in a file with the extension of .php. கண்டிப்பாக இது வந்து .php அப்படின்னு தான் சேவ் பண்ணணும். This PHP file is ready to execute from web server and generate response to client machine. ஸோ வெப் சர்வரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகி கிளைண்ட் மிஷினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஆன்சரை. நெக்ஸ்ட்டு எம்பெடட் PHP இன் HTML. HTML PHP ஸ்கிரிப்டை எப்படி எம்பெட் பண்ணுறது அப்படின்றது. PHP ஸ்கிரிப்ட் கேன் பி ரிட்டன் இன்சைடு த HTML கோட் அண்ட் சேவ் த ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் .php. HTML கோட்லேயே PHP ஸ்கிரிப்ட் நம்ம எழுதிக்கலாம், அது .phpன்னு சேவ் பண்ணிக்கலாம். தி எம்பெடட் PHP ஃபைல் கெட் எக்ஸிக்யூட்டட் இன் தி வெப் சர்வர். த ப்ரௌசர் ரிசீவ்ஸ் ஒன்லி த HTML அண்ட் அதர் கிளைண்ட் சைட் ஃபைல்ஸ். ஸோ எம்பெடட் PHP ஃபைல் வந்து என்ன பண்ணணும், வெப் சர்வரில் போய் எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரௌசர் என்ன பண்ணணும்னா ரிசீவ்ஸ் ஒன்லி HTML அண்ட் அதர் கிளைண்ட் சைட் ஃபைல்ஸ் மட்டும்தான் வெப் ப்ரௌசருக்கு வரும். அது PHP கோடு வராது வெப் ப்ரௌசருக்கு. ரொம்ப முக்கியம் இந்த லைனு, இது பார்த்துக்கோங்க. none of the raw PHP code is visible in browser. ஸோ ப்ரௌசரில் PHP கோடே விசிபிள் ஆகாது. அதுதான் இந்த PHP-னுடைய ஸ்பெஷலே, which means that PHP interpreter produces raw HTML files to browser in the client machine. ஸோ PHP இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா HTML ஃபைல்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும்தான் ப்ரௌசருக்கு, அதாவது அந்த கிளைண்ட் மிஷினில் இருக்கக்கூடிய ப்ரௌசருக்கு அனுப்புது. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். e-commerce.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. HTML கொடுத்துருக்காங்க. HTML ஹெட்டு, டைட்டில், அதே மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஆர்டர் ரிசல்ட்டு, டைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. H1 ஹெட்டிங்கில் ஐட்டம் டீட்டெயில்ஸ், H2 ஹெட்டிங்கில் ஆர்டர் ரிசல்ட். அப்புறம் PHP கோடு போட்டிருக்காங்க எக்கோ. அதில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் டேக்கு ஆர்டர் ப்ராசஸ்டு, PHP க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாடி HTML க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது பாருங்கள், கிளைண்ட் ப்ரௌசர் ஸ்க்ரீனில் எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா இந்த டைட்டில், இங்கே டைட்டில் பிரிண்ட் ஆயிருக்குது. அதே மாதிரி ஐட்டம் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆயிருக்குது. ஆர்டர் ரிசல்ட் பிரிண்ட் ஆயிருக்குது. ஆர்டர் ப்ராசஸ்டு அதுவும் இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதனோட சோர்ஸ் கோடு நம்ம பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் கொடுத்தாவே சோர்ஸ் கோடு வந்துடும் நம்ம ப்ரௌசரில். ஸோ சோர்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML எல்லாமே இருக்குது, ஆனால் PHP இல்லவே இல்லை பாருங்கள். PHP கோடு விசிபிள் ஆகாது. இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது இங்கே வரவே இல்லை பாருங்கள், ஏன்னா இது வந்து PHP கோடு. PHP கோடு இங்கே நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வேரியபிள் இன் PHP வேரியபிள் பார்க்கலாம். PHP as variables like other programming languages such as C, C++ and Python etc. Variables are the storage location which can store the values for the later manipulation in the program. So variables are the storage location. Underline பண்ணிக்கோங்க. Variables are the storage location which can store the values for the later manipulation in the program. So C++ Pythonல இருக்கிற மாதிரி வேரியபிள்ஸ்லாம் PHPலையும் இருக்குது. Variables are the storage location. The variable in PHP begin with a dollar. ரொம்ப முக்கியம், டாலர் சிம்பிளோட பிகின் ஆகும். And the assignment activity implement using equal to operator. அசைன்மெண்ட்டுக்கு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைனலி த ஸ்டேட்மெண்ட் எண்ட் வித் செமிகோலன். செமிகோலனில் எண்ட் ஆகணும். த செமிகோலன் இண்டிகேட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ செமிகோலன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டாலர் சிம்பிளில் ஆரம்பிக்கணும், ஈக்குவல் டு சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், செமிகோலனில் அந்த ஸ்டேட்மெண்ட் முடியுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு PHPயில் ரூல்ஸு. த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் த PHP வேரியபிள் டிக்ளரேஷன் இஸ் இட் டஸ் நாட் ரிக்வயர்ஸ் டு ஸ்பெசிஃபை த டேட்டா டைப் keywords separately such as integer, character, float, double or string etc. PHP-னுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு கீவேர்டு என்னென்னு யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது உதாரணத்துக்கு இன்டிஜர் a = 5 அப்படின்னு நம்ம கொடுப்போம், அந்த மாதிரிலாம் கொடுக்கவே தேவையில்லை.
Basic rules for variable declaration. Variable name must always begin with a dollar symbol. Dollar symbol தான் ஆரம்பிக்கணும். Variable name can never start with a number. நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாது. Variable names are case sensitive. இது ரொம்ப முக்கியம். Case sensitive. For example கொடுத்துருக்காங்க $a equal to 5 semicolon, $b equal to 10 semicolon. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் $a_1 equal to computer application. பாருங்கள் 1 பின்னாடி தான் இருக்குது, ஃபஸ்ட்டு 1 வரக்கூடாது. டாலர்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாது. $c equal to $a plus $b எக்கோ $c. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்கோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. PHP data type. PHP scripting language supports 13 primitive data types. Data types play important role in all programming languages to classify the data according to the logics. ஸோ PHP data typeல 13 data types சப்போர்ட் பண்ணுது. டேட்டா டைப்ன்றது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், ஃப்ளோட்டு, பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ் அப்படின்னு சில முக்கியமான மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் ஏ டபுள் ஆர் சிங்கிள் கோட்ஸ் லைக். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து டபுள் கொட்டேஷன்லையோ அல்லது சிங்கிள் கொட்டேஷன்லையோ கொடுக்கணும். கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்கு. இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டபுள் கொட்டேஷனில், ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிங்கிள் கொட்டேஷன். ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் ஏ கேரக்டர். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதும் அது ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. PHPயில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. $x ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், $y ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது டபுள் கொட்டேஷனில் இருக்குது, இது சிங்கிள் கொட்டேஷனில் இருக்குது. எக்கோ எக்ஸ், எக்கோ பிரேக், எக்கோ ஒய். ஸோ அடுத்தடுத்த லைனில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிரிண்ட் ஆகும். பிரேக் கொடுத்துருக்காங்க, அதனால் அடுத்தடுத்த லைனு. இன்டிஜர் இஸ் ஏ டேட்டா டைப் விச் கண்டைன்ஸ் நான் டெசிமல் நம்பர். ஸோ இன்டிஜர் ஒரு டேட்டா டைப் தான். நான் டெசிமல் நம்பர் இருக்கிறதுக்கு இன்டிஜர்னு பேர். பாருங்கள், PHP ஓப்பன் பண்ணியிருக்காங்க. $x equal to 59135 வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டம்ப் ஆஃப் $x. ஸோ இது வந்து ஒரு இன்டிஜர் நம்பர். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் இஸ் ஏ டேட்டா டைப் விச் கண்டைன் டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பர் இருக்கிறது ஃப்ளோட்டு. இங்கே வந்து 19.15. ஸோ இது டெசிமல் நம்பர். அந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூலியன் இஸ் ஏ டேட்டா டைப் விச் டினோட்ஸ் த பாசிபிள் 2 states, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ஸில் தான் இந்த பூலியன் ஒர்க் ஆகும். பூலியன் இஸ் ஏ டேட்டா டைப் விச் டினோட்ஸ் த பாசிபிள் 2 states. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. PHP ஓப்பன் பண்ணிருக்காங்க. $x equal to true, $y equal to false. எக்கோ $x, எக்கோ $y. அது பிரிண்ட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் அரே இஸ் ஏ டேட்டா டைப் விச் ஹேஸ் மல்டிபிள் வேல்யூஸ் இன் சிங்கிள் வேரியபிள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அரே வந்து மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே ஒரு வேரியபிளில். யூ வில் லேர்ன் அபவுட் அரேஸ் இன் த நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம அரே பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு PHP ஓப்பன் பண்ணியிருக்காங்க. $cars equal to அரே ஆஃப் கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல். டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டம்ப் ஆஃப் $cars. அவுட்புட் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் 3. மொத்தம் 3 இருக்கிறதுனால அரே ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. 1 2 3 அரே ஆஃப் 3. 0வில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ன்றது இருக்குது. 1ல் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருக்குது. 2வில் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. ஸோ மொத்தம் 3 அரே இருக்குது. அரேவில் 3 அரே இருக்குது அப்படின்னா 0வில் கம்ப்யூட்டர், 1ல் லேப்டாப், மொபைலில் 2ல் மொபைல். மொத்தம் 3. 0 1 2 மொத்தம் 3. அதான் அரே 3 அப்படின்றது. வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டம்ப். த வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டம்ப் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன் டைப் அண்ட் வேல்யூ அபவுட் வேரியபிள் இன் PHP. ஸோ வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டம்ப் அப்படின்றது என்னென்னா ஒரு சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன். அது ஒரு ஃபங்க்ஷன். என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த வேரியபிளோட டைப்பு, வேல்யூ அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டம்போட வேலை. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு. இன் PHP ஆப்ஜெக்ட் இஸ் ஏ டேட்டா டைப் விச் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் டேட்டா அண்டு ஃபங்க்ஷன் இன்சைடு த கிளாஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு டேட்டா டைப் தான். ஸோ கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவோட வேலை, ஃபங்க்ஷனோட வேலைலாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகுது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். PHP ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஸ்கூல் ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ன்ற கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபங்க்ஷன், டேட்டா அதெல்லாம் இருக்குது. ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் வந்து ஆப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க இங்கே. அதான் வேறு ஒன்றும் இல்லை. நியூ ஸ்கூல். இந்த ஸ்கூலில் இங்கே ஆப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எக்கோ ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் செக்ஷன். நெக்ஸ்ட்டு நல் இஸ் ஏ ஸ்பெஷல் டேட்டா டைப் விச் கண்டைன்ஸ் நோ வேல்யூ. ஸோ எதுவுமே இல்லாத ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறதுக்கு நல்ல யூஸ் பண்ணிக்கலாம். நல்லுன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம்.
PHP $x equal to computer application $x equal to null variable underscore dump of x. So null அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருது இங்கே null கொடுத்துருக்கிறதுனால. நெக்ஸ்ட் resources. Resources is a specific variable. It has a reference to an external resource. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் வேரியபிள், ஸ்பெசிஃபிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ரிசோர்ஸஸ் அப்படின்றத. இது என்னென்னா எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸில் இருக்கிறத ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு லைனும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. These variables hold specific handlers to handle files. ஸோ ஃபைலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்லர்ஸ் ஒன்று வச்சுருக்குது. அண்டு டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்லர்ஸ் ஒன்று இருக்குது இன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் PHP ப்ரோக்ராம். ஸோ PHP ப்ரோக்ராமை பொறுத்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஃபைலை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்லர் இருக்குது. இதில் PHP ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹேண்டில் ஈக்குவல் டு fopen. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ரீட் ஒன்லி. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் தான், அதனால் சும்மா பாருங்கள். வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டம்ப் ஆஃப் ஹேண்டில் எக்கோ அது பிரேக் பண்ணிடுறோம் அடுத்த லைனுக்கு வரதுக்காக. MySQL டேட்டாபேஸு சர்வரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். ஸோ வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டம்ப் ஆஃப் லிங்க், அந்த லிங்க்கை இங்கே கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP. Operators is a symbol which is used to perform mathematical and logical operation in the programming language. Different type of operator in PHP are. So operators வந்து symbol. ஸோ ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஒரு சிம்பிள். இது வந்து சில மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் ப்ரோக்ராம் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 1 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், 2 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், 3 கம்பேரிசன் ஆப்ரேட்டர், 4 இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், 5 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், 6 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பாருங்கள். தி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP பெர்ஃபார்ம் ஜெனரல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் சச் as அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன். ஸோ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் ஆகுது. ப்ளஸ், மைனஸ், ஸ்டார், ஸ்லாஷ், அதாவது டிவிஷன், பர்சன்டேஜ், இது வந்து மாடுல்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ் மாடுல்ஸ். ஸோ அடிஷன் ப்ளஸ் அப்படின்றது திஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் நம்பர். மைனஸ் வந்து சப்ட்ராக்டிங் நம்பர்ஸ். மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளையிங் நம்பர்ஸ். டிவிஷன் வந்து டிவைடிங் நம்பர்ஸ். பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து ரிமைண்டர் இன் டிவிஷன் ஆப்ரேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறது இந்த பர்சன்டேஜ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு வித் நியூமரிக் வேல்யூஸ் டு ஸ்டோர் எ வேல்யூ டு எ வேரியபிள். ஸோ வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. த டிஃபால்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இஸ் ஈக்குவல் டு. ஸோ வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. டிஃபால்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஈக்குவல் டு சிம்பிள். This operator sets the left side operand value of expression to right side variable. So ஒரு வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, பர்சன்டேஜ் ஈக்குவல் டு, அந்த மாதிரி நிறையா இருக்குது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இது எல்லாமே அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுல்ஸ். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் an action to compare 2 values. 2 வேல்யூ கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. These values may contain integer or string data type. நம்பராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். டபுள் ஈக்குவல், ட்ரிபிள் ஈக்குவல், ஐடென்டிக்கல்னு பேர், இதுக்கு பேர் பாருங்கள் ஐடென்டிக்கல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடென்டிக்கல். இது வந்து நாட் ஈக்குவல் டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆச்சரியக்குறி ஈக்குவல் டு போட்டால் நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் லெஸ் தேன் போட்டால் நாட் ஈக்குவல். இதுவும் நாட் ஈக்குவல் தான். இது நாட் ஐடென்டிக்கல். ஆச்சரியக்குரிய 2 ஈக்குவல் டு போட்டால் நாட் ஐடென்டிக்கல். கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் வருது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது, அதனால் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் used to perform the task of increasing or decreasing variable values. So variable values increase பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. This operator is mostly used during iteration in the programming logics. ரொம்ப முக்கியம். This operator is mostly used during iterations in the programming logicsல யூஸ் ஆகுது. இட்ரேஷன், அதாவது நம்ம வந்து மடக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, திரும்ப நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி இடத்துக்கு இங்கே இது யூஸ் ஆகுது. இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்டு. ++, $x ++, இது வந்து பார்த்திங்கன்னா ++x அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு, இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு, இது ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட்டு. ++xனா பார்த்திங்க இன்க்ரிமெண்ட் x வேல்யூ பை 1 தென் ரிட்டன் x. x++ பின்னாடி இருந்துச்சுன்னா அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ரிட்டன் x தென் இன்க்ரிமெண்ட் x பை 1. -x அப்படின்னா ப்ரீ டிக்ரிமெண்ட், முதல்ல டிக்ரிமெண்ட் பண்ணிடுது, டிக்ரிமெண்ட் x பை 1 தென் ரிட்டன் வேல்யூ x.
எக்ஸ் மைனஸ் மைனஸ்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட், அதாவது ரிட்டர்ன் எக்ஸ், முதல்ல எக்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிடும், அப்புறம் ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணணும், அதுதான் எக்ஸ் மைனஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. அண்டு இஃப் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ட்ரூ, ரெண்டும் ட்ரூவாக இருந்தால். 6 ட்ரூ இஃப் எய்தர் எக்ஸ் ஆர் ஒய் இஸ் ட்ரூ, எக்ஸு அல்லது ஒய் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட சரி ட்ரூ. நாட் அப்படின்னா ட்ரூ இஃப் எக்ஸ் இஸ் நாட் ட்ரூ, அதாவது எக்ஸ் 0வாக இருந்தால் 1ன்னு ஒரு ஆன்சரு, எக்ஸ் 1ன்னு இருந்தால் 0ன்னு ஒரு ஆன்சரு. எக்ஸு ஆர் எக்ஸ்ஆர். ஸோ ட்ரூ இஃப் எய்தர் எக்ஸ் ஆர் ஒய் இஸ் ட்ரூ பட் நாட் போத், ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட சரி, ரெண்டுமே ட்ரூவாக இருக்கக்கூடாது, அதுதான் வந்து எக்ஸ்ஆர் ஒய்ஏ. இந்த சிம்பிள்லாம் பார்த்துக்கோங்க, அண்டுக்கு டபுள் சிம்பிள், ஆறு நாட்டு எக்ஸோ ஆர், இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். 2 ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் சச் as கன்கார்டினேஷன் அண்டு கன்கார்டினேஷன் அசைன்மெண்ட். ஸோ 2 தான் இருக்குது இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸில். ஒன்று வந்து கன்கார்டினேஷன், text 1 text 2 ரெண்டு இருக்குன்னா கன்கார்டினேஷன் ஆஃப் text 1 அண்டு text 2, text 1 text 2யும் கன்கார்டினேட் பண்ணுது. டாட் சிம்பிள், டாட் ஈக்குவல் டு சிம்பிள், அதுவும் கன்கார்டினேஷன் அசைன்மெண்ட் தான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்பன் text 2 to text 1, இது பார்த்தீங்கன்னா டாட் ஈக்குவல் டு இருக்கிறனால அப்பன் string 2 to string 1, string 1க்கு பின்னாடி போய் இது சேர்ந்துக்கும், அப்பண்ட் ஆகிக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாயிண்ட் டு ரிமெம்பர், PHP வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். PHP வந்து கேஸ் சென்சிட்டிவ், PHP வந்து சிம்பிளிசிட்டி ப்ரோக்ராம் லாங்குவேஜ், PHP எஃபிஷியன்சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், PHP பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், PHP வந்து செக்யூரிட்டி ப்ரோக்ராம் லாங்குவேஜ், PHP ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ரோக்ராம் லாங்குவேஜ், PHP ரியல் டைம் அக்சஸ் மானிட்டரிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ PHPனா என்னென்னு பாருங்கள். PHP observated as Hypertext Pre-Processor. It is a server-side scripting language. URL na uniform resource locator, the address of a specific web page or file on the internet. ரொம்ப முக்கியம். URL பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், அந்த வீடியோவில் பாருங்கள். Uniform resource locator, the address of a specific web page or file on the internet. HTTP means Hypertext Transfer Protocol. HTTP is the underlying protocol used by the World Wide Web, and this protocol defines how messages are formatted and transmitted and what actions web servers and browsers should take in response to various commands. ஸோ HTTPனா என்னன்றது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நம்ம சிலபஸ்லேயே HTTP கொடுத்துருக்காங்க, கடைசி யூனிட் பார்த்திங்கன்னா தெரியும். HTTP பற்றி கேட்டிருக்காங்க. வெப் சர்வர்னா என்னென்னு பாருங்கள், இதுவும் கேட்டிருக்காங்க. நம்ம சிலபஸில் இது 4மே இருக்குது கடைசி யூனிட்டில். வெப் சர்வர், வெப் ப்ரௌசர், சர்வர், HTTP எல்லாமே. A web server is a software that uses HTTP, Hypertext Transfer Protocol, to serve the files that form web pages to users. Web browser என்னன்னு பாருங்க. A web browser commonly referred to as browser is a software application ரொம்ப முக்கியம் பாருங்க. Software application for accessing information on the World Wide Web. Each individual web page, image and video is identified by a distinct URL, enabling browsers to retrieve and display them on the user's device. Next is server. A server is a computer or a device that provide functionally or other programming or devices called clients. This architecture is called the client server model, and a single overall computation is distributed across multiple process or devices. ஸோ இது ஒரு முறை அப்படியே பார்த்துக்கோங்க, இன்னொரு முறை கேளுங்க, புரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் PHP ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தருவோம். நன்றி.